நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மே மாத பலன்களோட மே மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கும்போதே முதல்ல உங்கள் எல்லாருக்கும் தோன்றது என்ன அப்படின்னா, மே 1 குரு பெயர்ச்சி. ஆமாம், மே 1 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்துடுறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னியில் உங்களுக்கு கேது இருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயம், மேஷத்துலேயே தான் சூரியன் சுக்கிரன் இருக்காங்க. சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். புதன் செவ்வாய் ராகு உங்களுக்கு மீனத்தில் இருக்கார். 10ஆம் தேதி வரைக்கும் புதன் நீச்சம் பெற்று மீனத்தில் இருப்பார். 10ஆம் தேதிக்கு மேலே புதன் மேஷத்துக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி சூரியனும் ரிஷபத்துக்கு வந்துடுவாங்க. 19ஆம் தேதி சுக்கிரன் உச்சம் பெற்று ரிஷபத்துக்கு வந்துடுவார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். பொதுவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ராசிக்கும் பார்க்கணும், லக்னத்துக்கும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேஷ ராசி சிம்ம லக்னமாக இருந்தால் மேஷ ராசிக்கும் நீங்கள் பார்க்கணும், சிம்ம லக்னத்துக்கும் பார்க்கணும். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீங்கள் பார்க்குறது இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குது, எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், எதில் காஷனாக இருக்கணும், எந்த இடத்துல அடக்கி வாசிக்கணும், இந்த மாதத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற சொல்கிறது தான் இந்த மாத பலன். மாத பலன் ரொம்ப 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 முக்கியம். தொடர்ந்து நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னா, ஓ இவ்வளவு டிஃப்ரென்சஸ் இருக்கா அப்படின்னு யோசிப்போம். இது எப்படின்னா, சில விஷயங்கள் ஒரு மாதத்தில் பண்ணியிருப்பீங்க, அது பெரிய பிரச்சனையாக பல வருடங்கள் இழுத்துட்டு போகும். ஸோ அதெல்லாம் என்னென்னா, நடக்காமல் இருக்கிறதுக்கு, நெகட்டிவ் நடக்காமல் இருக்கிறதுக்கு, சந்தோஷங்கள் அப்படின்றது வர வர சந்தோஷமே, ஆனால் எதுவும் பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கு, எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாத பலன் ரொம்பவே உங்கள் எல்லாருக்கும் உதவும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், இப்போ சாதகமாக நம்ம சொல்லும்போது நடக்கலையே அப்படின்னு தோன்றது இல்லையா, அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய திசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருக்கலாம். திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும். திசா புத்தி சரியில்லை அப்படின்னா இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறது நடக்காமல் இருக்கும். அதே மாதிரி திசா புத்தி சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ நடக்கிற பிளானட்ஸும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா மிகப்பெரிய எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, இப்போ மேஷராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா மேஷராசியும் ஒரே மாதிரி கிடையாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃப்ரென்சஸ். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கும்போது 100% வெற்றி நிச்சயம். ஜோதிடம் அப்படின்றதே இப்படித்தான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. ஒரு நெகட்டிவிட்டி வந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதம் செவ்வாய் ராகுவோடு இருக்குது. செவ்வாய் ராகுவோடு இருக்கிறது அப்படின்றது அவ்வளோ நல்ல விஷயங்கள் அல்ல. அப்போது செவ்வாய்னா கோபம், வேகம், இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அப்போ ராகு அப்படின்னாலே மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ அப்போ ராகுவும் செவ்வாயும் சேரும்போது எக்கச்சக்கமான கோபங்கள் கொண்டு வந்துடும். அப்போ கோபம் வேண்டாமே, பொறுமை வேணுமே அப்படின்றது தான் எடுத்துக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி லைஃப் என்னங்க ஸ்மூத்தாக போகணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணுன்றது சொல்லவே முடியாது. இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை சால்வ் பண்ணி லைஃப் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமுமே. அந்த ஸ்மூத்னஸ்க்கு இந்த மாத பலன் ரொம்பவே உதவும். சரி, இனி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்றது பார்க்கலாமா? கடகராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு இந்த மே மாதம் மிகவும் 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 சாதகமான காலம். என்னடா கடகத்துக்கு போய் சாதகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, ஜெயிக்க வந்துட்டீங்க. ஏன்னா இத்தனை நாள் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்த சனி தான், இப்போயும் அப்படித்தான். ஆனால் குரு பகவான் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரே. அப்படி இருக்கும்போது சனியினுடைய தாக்கத்தை பெரும் அளவில் யாரோ குறைச்சிடுவாங்களே, அப்போ யோகம் தானே.
சனி பகவான் அஷ்டமத்த சனி தான், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுவார். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்போது அவர் சௌபாகியமாக இருக்கக்கூடிய வீட்டை பார்த்துக்க மாட்டாரா என்ன? அவ்வளவு நல்லா பார்த்துக்குவார். ஸோ அப்போ குரு இந்த மாதம் மட்டுமா, ஒரு வருடம் முழுக்கத்தானே அப்படின்னா பல கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பாசிட்டிவாக இருக்குது. அது என்னென்ன எப்படி அப்படின்றத பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பெரிய பெரிய கடன் பிரச்சனையில் இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போது கடன் அடைக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. இப்போ நீங்கள் கடன் வாங்கினவங்க யார்? குரு தானே. அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. போன மாதம் கண்டபடி பேசிட்டு போயிருப்பாங்க, ஃபோனில் கண்டபடி கூப்பிட்டு திட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ சரி தம்பி கொஞ்சமாவது கட்டிடேன்ப்பா, ஏன்பா இப்படி பண்ணுற, சரி நீ 1,00,000 கட்டணுமா, சரி ஒரு 5,000 கொடுத்துறியா இந்த மாதம் அப்படின்னு உங்களுக்கு ஃபேவரபுளாக பேசுவார். அப்போ இந்த மந்த் சூதிங்காக இருக்கும் உங்களுக்கு. என்னடாப்பா இவ்வளோ கடுமையாக பேசினவர் இப்படி பேசினாரு, எப்படியாவது கொடுத்துடலாம் அப்படின்னு 5,000 கொடுக்கணும்னு நினச்சவங்க நீங்கள் ஒரு 8,000 10,000 கொடுத்துருவீங்க. அப்போ ஒரு மனசு எப்படி இருக்கும்? அப்பாடி அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதுதான் கடகராசி அன்பர்களுக்கு, கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய அபரிவிதமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். அதே மாதிரி கம்யூனிகேஷனில் நிறைய குழப்பம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட சொன்னது, மேடம் நானாக இந்த தப்பு பண்ணுறேன்னு எனக்கு புரியலை, ஆச்சரியமாக இருக்குது. நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் எழுதும்போது நான் தப்பாக எழுதிட்டேன், ஒரு செக்கில் நம்பர் போடும்போது தப்பாக பண்ணிட்டேன், அப்படிப்பட்ட ஆளே இல்லை, பட் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்டவங்களாம் இருக்காங்க. ஏன்னா தடுமாற்றம் தானே. ஸோ எதுவாக இருந்தாலும் மனம் திருப்தி இல்லை, மனம் பயத்தோடு இருந்தது அப்படின்னா அந்த தடுமாற்றத்தினால் டேட்டு தப்பாக போடுறது, செக்கு தப்பாக எழுதுறது, செல்ஃப் செக்கில் பின்னாடி சைன் பண்ணல மேடம், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே இந்த தடுமாற்றங்கள் மாறக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மாறிட்டே தான் இருப்பார். 2 நாள் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிட்டே தான் இருப்பார். ஆனால் இப்போ கடகத்துக்கு மற்ற கிரகங்கள் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கே குருவோடு சேர்ந்து வர்றது அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய கொடுப்பின. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வரும்போது ரசித்து ருசித்து வாழக்கூடிய, ருசிச்சுன்றது மிகப்பெரிய வார்த்தை. ஒரு விஷயத்தை மனசு கஷ்டத்தோடு சமைக்கவும் முடியாது, நிம்மதியாக சாப்பிடவும் முடியாது. ஆனால் இந்த சுக்கிரன் இப்படி வரும்போது பிரச்சனைகளும் தீரும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரசித்து ருசித்து நீங்கள் செயல்படுத்த முடியும். இல்லத்தரசிகளுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு பொன்னான காலம்னே வச்சுக்கோங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். 3ஆம் வீட்டில் கேது அப்படின்ற ஒரு கிரகம் அண்ட் அதை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ குரு பார்க்கும்போது உங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் பெரிய அளவில் நிவர்த்தி ஆகிடும். அண்ட் மேலும் பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு தான் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் வருவார். அப்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி சூரியன் 11 வர்றதுன்றது மிகப்பெரிய கொடுப்பின. அப்படின்னா பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், உங்களை மட்டம் தட்டி பேசினவங்க எல்லாமே இப்போ உங்களை பார்ப்பாங்க. உங்களால் உங்களுக்கே நன்மை, உங்களால் உங்களுக்கே பெருமை. மற்றவங்க சந்தோஷப்படுத்த வேண்டாம், நம்மளுடைய மனசு நம்மளை சந்தோஷமாக நினைக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட மாதம் தான் இது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், லாபஸ்தானத்தில் ஏற்கனவே குரு, லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் வந்துடுறார், சூரியனும் இருக்க போகிறார் 14ஆம் தேதியிலேருந்து. அப்போது 2ஆம் வீடுன்னு சொல்கிறது ஃபினான்ஸ் நல்லா இருக்கும் அண்டு கடன் கட்ட முடியும், அந்யோன்யம் குடும்பத்தில் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாருமே கொடுப்பாங்க. நீங்களே ஒரு சிம்பிளாக நீங்களே ஒரு குக் பண்ணால் கூட அவ்வளோ நல்லா வந்திருக்கும். அடேங்கப்பா என்னப்பா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சம்திங் எக்ஸ்ட்ராடினரிப்பா, திரும்பி பண்ணி கொடுக்குறியா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அங்கே ஒரு சந்தோஷம் எவ்வளவு இருக்கும். அப்படிப்பட்ட சந்தோஷம் நிறைந்த மாதம் தான் இந்த மாதம். ஸோ நீங்கள் காரியத்தை சாதிச்சுக்கணும். ஏன்னா சூரியனில் 1 மாதம் தான் அங்கே இருப்பார், சுக்கிரனில் அவருடைய பீரியட் தான் இருப்பார். ஸோ இப்போ குருன்றது 1 வருஷம் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமான ஒரு காலகட்டம். அதுவும் இந்த அஷ்டமத்த சனியில் வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், இப்போ உங்களுக்கு கடன் நீங்கள் 5,000 கொடுத்துருவியாப்பான்னு கேட்டவுன்ட்டு 8,000 கொடுத்தீங்க இல்லையா, அவர்கிட்ட போய் இப்போ உட்காந்து பேசணும்.
பேசும்போது ஆனால் இப்படி போயிட்டுருக்குன்னா என்னுடைய லைஃப், அதனால் கண்டிப்பாக நான் மாதம் 10,000 கொடுத்துட்றேன்னு சொல்லி தான் வாங்கினேன், ஆனால் இப்போ வந்து 5,000 கொடுத்துட்றேன்னா அப்படின்னு அந்த பீரியடை நீங்கள் போய் சாதகமாக அவங்களோட பேசி, ஓகே நான் ஒரு டாக்குமெண்ட் எழுதிடுறேன்னா, உங்களுக்கு வந்து நான் போட்டுடுறேன்னா, வாட்ஸ்அப்லேயே போட்டுடுறேன்னா, உங்களுக்கு வந்து மாதம் நான் 5,000 கொடுத்துருவேன் அப்படின்றத எழுதிடுறேன்னா அப்படின்னு நீங்கள் சொல்லி அவருக்கு அதை டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிடணும். அப்போது இந்த காலகட்டம் முடியும் போது கூட அண்ணா 5,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்லண்ணா அப்படின்றது நீங்கள் சொல்லிடலாம். ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் இப்படி இந்த மாதத்தை யூஸ் பண்ணி நீங்கள் எது கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண தடுமாடுறீங்களோ, ஏன்னா சனி பகவான் தான் ஆர்கனைசர், கரெக்டாக முடிவெடுக்கக்கூடியவர். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போ எப்படி டிசைன் பண்ணிக்கிட்டால் நீங்கள் அந்த வாக்குறுதி கொடுத்ததை உங்களால் நிறைவேற்ற முடியும், அதில் எப்படி நீங்கள் பண்ணணுன்ற ஒரு டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நிறைய கடகராசி அன்பர்கள் புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு ஐடியில் இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அவங்க 6 மாதம் சொல்லுவோம் 3 மாதத்துலேயே முடிச்சிருவேங்க சார் அப்படின்னு சொன்னதெல்லாம் நடக்கலைன்றதும் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நீங்கள் சார் முடிஞ்சளவு பண்ணி கொடுப்பேன் சார், ஆனால் கண்டிப்பாக சின்சியராக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த மந்த் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஹவு டு டூ, வென் டு டூ, வாட் டு டூ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பல ரூபத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சு வந்துட முடியும். அதே மாதிரி மனசை விட்டு பேசுங்க, மனசஞ்சலத்துக்கு ஆளாகாதீங்க, மனசுக்கு எதுவுமே எடுத்துக்காமல் இருந்துருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் ப்ளஸ் கவர்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது பெண்டிங் இருக்குது வச்சுருந்தீங்கன்னா சூரியன் அப்படின்றது தான் உங்களுக்கு ஆளுமை, அதிகாரம், பேரு, புகழ் எல்லாமே உங்களுடைய 2ஆம் வீடும் கூட. ஸோ இப்போ நீங்கள் அதெல்லாம் பேப்பர்ஸ் மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு 1 மாதத்துக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மந்த்தை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி கடகலக்ன அன்பர்கள், குரு பயிற்சி ஃபேவரபிளாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எல்லாம் இந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு இனி வரக்கூடிய மாதங்களில் இருக்குமா அப்படின்றது சந்தேகம்தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, விட்டுடாதீங்க. ஓகே, மே மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மே 1ஆம் தேதி குரு பயிற்சி, அதே மே 1, 16ஆம் தேதி, 31ஆம் தேதி அஷ்டமி, மே 2, 17ஆம் தேதி நவமி, மே 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் உங்களுக்கு ஏகாதேசி, மே 5, மே 20 பிரதோஷம், மே 6 சிவராத்திரி, மே 8ஆம் தேதி அமாவாசை, 10ஆம் தேதி வரவேற்கக்கூடிய அக்ஷய திருதியை, மே 11ஆம் தேதி சதுர்த்தி, மே 26ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, மே 12ஆம் தேதி ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி, மே 13ஆம் தேதி ஷஷ்டி, 22ஆம் தேதி நரசிம்ம ஜெயந்தி, 22 காலையில் ஒரு 8:30 மணியிலேருந்து உங்களுக்கு விசாகம் ஆரம்பிக்குது. ஸோ 22ஆம் தேதி காலையிலிருந்து விசாகம், 23ஆம் தேதி வைகாசி விசாகமும் பௌர்ணமியும், 24ஆம் தேதி ஸ்ரீ மகா பெரியவா ஜெயந்தி காஞ்சிபுரம் ஸ்ரீ மகா பெரியவா ஜெயந்தி, 28ஆம் தேதி ஸ்ரவண விரதம். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842226655.